ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ்கால வினையேற்றம் அதனுடைய பார்ட் 2 இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? நம்ம ரொம்ப அட்வான்ஸான லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு போடுவேன். கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? ரூல் 6 ரூல் 5 இப்போ பார்ட் 1 போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியும். அதை பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? ரூல் 6 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்வர்பாக வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்வர்பாக வரும். முன்னே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னென்னு உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு V1 வெர்போட ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது அதுக்கு பேர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஒரு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிங்க. அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்வர்பாக வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு, த சைல்டு கேம் ரன்னிங் டுவர்ட்ஸ் மீ. அந்த குழந்தை என்னை நோக்கி ஓடிக்கொண்டு வந்தது. அந்த குழந்தை வந்தது கேம் தான் சப்ஜெக்ட் வெர்பு. இந்த சைல்டுன்றது சப்ஜெக்ட்டுங்க, கேம்ன்றது வெர்புங்க. இப்போ வந்ததுன்ற வெர்பன் பார்த்து எப்படி, ஏன், எங்கே, எப்பொழுது, வெர்பை பார்த்து ஏன், எங்கே, எப்பொழுது, எப்படி, இப்படி 4 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தான் அட்வர்பு. அந்த வகையில் இந்த கேம்ன்ற வெர்பை பார்த்து அந்த குழந்தை வந்தது. எப்படி வந்தது? என்னை நோக்கி ஓடிக்கொண்டு வந்தது. அப்போ ரன்னிங் டுவர்ட்ஸ் மீ. இந்த ரன்னிங் டுவர்ட்ஸ் மீன்ற ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸ் தான் இங்கே இந்த கேம்ன்ற வெர்புக்கு அட்வர்பாக வந்திருக்குது. வெர்புக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் அட்வர்பாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரூல் 7 2 வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக இணைப்பதற்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தலாம். 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. எப்படி நல்லா புரியுற மாதிரி சொல்கிறவாங்க. ஐ ஃபெல்ட் ஹங்கிரி. ஐ ஏட் சம் பிரெட். நான் பசியாக உணர்ந்தேன். நான் சிறிது ரொட்டி சாப்பிட்டேன். இதில் பாருங்கள், 2 சென்டென்ஸுக்கு ஒரே சப்ஜெக்ட் தான். இதுலேயும் ஐ தான், இதுலேயும் ஐ தான். அதை மனசில் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 சென்டென்ஸ்லேயே வரது ஒரே சேம் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை ஐ ஃபெல்ட் ஹங்கிரி, இந்த முதல் சென்டென்ஸ் இருக்கிற ஐ இருக்குது இல்லைங்களா, அதை விட்டுறலாம். இந்த ஃபெல்ட்டுன்றது என்னதுங்க, ஃபீல்ன்ற வெர்போட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்ட்டு. அந்த ஃபீல்ன்ற வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா ஃபீலிங்னு வரும். ஃபீலிங் ஹங்கிரி கம்மா போட்டு ஐ ஏட் சம் பிரெட், அந்த 2வது சென்டென்ஸ் அப்படி எழுதிங்க. இப்போது என்ன அதுக்கு தமிழ் மீனிங் வரும்? பசியாக இருந்ததால் நான் சிறிது ரொட்டி சாப்பிட்டேன். அப்போ பாருங்கள், இதில் ஒரே மெயின் கிளாஸ் தான் வந்துருக்குதுங்க. ஃபீலிங் ஹங்கிரின்றது ஒரு ஃப்ரேஸுங்க. ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் வர்றது தாங்க ஒரு சென்டென்ஸு. அப்போ பசியாக இருந்ததால் நான் சிறிது ரொட்டி சாப்பிட்டேன். ஃபீலிங் ஹங்கிரி ஐ ஏட் சம் பிரெட் அப்படின்றது இந்த ஃபீலிங் ஹங்கிரின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுங்க. அடுத்து டைப் 2 ஹர் ஒர்க் ஹேட் பீன் ஃபினிஷ் ஃபுல் ஸ்டாப் ஹி வென்ட் டு பெட். இப்படின்னு 2 சென்டென்ஸ் இருக்குது. 2 சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி எப்படி ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஹர் ஒர்க்குன்றது சப்ஜெக்ட்டு. 2வது இது சி வென்ட் டு பெட்டில் சீன்ற சப்ஜெக்ட்டு. 2 சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இந்த ஹர் ஒர்க்கை நம்ம முதல் சென்டென்ஸை தான் நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி பிரேஸாக மாற்ற போகிறோம். அதனால் அந்த ஹர் ஒர்க் அப்படியே வச்சுக்கிறீங்க. இது ஹேடுன்றது என்னதுங்க, ஹேவ்ன்ற வெர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேடு. அப்போ நீங்கள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்குன்னா எது கூட ஐஎன்ஜி சேர்த்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்குவீங்க? ஹேவ் கூட ஐஎன்ஜி சேர்த்து தானே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்குவீங்க. அது மாதிரி இந்த ஹேடில் இருக்கிற ஹேடுன்றது ஹேவனுடைய வெர்பு என்ற வெர்பனுடைய பாஸ்ட் டென்ஸு. அப்போது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்குன்னா ஹேவோட ஐஎன்ஜி சேர்த்து ஹேவிங்னு ஆக்கிறீங்க. மீதி என்ன இருக்குதுங்க, பீன் ஃபினிஷ்டு அப்படியே வச்சுக்கிறீங்க. ஹர் ஒர்க் ஹேவிங் பீன் ஃபினிஷ்டு அப்படின்னு வரும். அம்மா போட்டு சி வென்ட் டு பெட் அப்படின்ற ஃபுல் சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கிறீங்க. முழு சென்டென்ஸு. அவளுடைய வேலை முடிக்கப்பட்டிருக்கு, அவள் படுக்கைக்கு சென்றாள். இப்போ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி எப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸை ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக ஆக்கிறேன்னு இப்போ 2வது டைப் பார்த்துட்டிங்களா? அடுத்தது போகிறோம் வாங்க. 3வது ரூல் 8. 3வது ரூல்னு சொல்லிட்டு ரூல் 8. சில டிரான்சிட்டிவ் வெர்புகளுக்கு பிறகு ஆப்ஜெக்ட் போட்ட பிறகு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரூல். அது என்னென்ன வெர்புகள்லாம் இப்போ வெர்புலாம் அது மாதிரி ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு முன்னாடி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரும்னா சி, ஃபைண்ட், கேட்ச், ஃபீல், கெட், ஹியர், ஹீப், லுக், லீவ், நோட்டீஸ், அப்சர்வ், ஸ்மெல், செட், ஷாட், சென்ட், டேக், வாட்ச். இந்த வெர்புகளுக்கு பின்னாடி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரும்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் இந்த வெர்புலாம்
இந்த வெர்புகளுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரும்னு சொல்கிறேன். சரி போலாங்களா? ஐ சா த தீப் ரன்னிங் அவே. திருடன் ஓடிக்கொண்டிருந்த போது நான் பார்த்தேன். ஐ சா நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? த தீப் அந்த திருடனை பார்த்தேன். அப்போது இப்போ வெர்பை பார்த்து எதை யாரைன்னு கேள்வி கேட்டால் வர பதில் தானே ஆப்ஜெக்ட்டு. நான் யாரை பார்த்தேன்? அந்த திருடனை. அப்போ அந்த திருடன் தான் ஆப்ஜெக்ட்டு. அந்த திருடனுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ரன்னிங் அவேன்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குதுன்னு ஃப்ரேஸ் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது இந்த வேர்பில் ஒரு 2 வேர்புக்கு மட்டும் கொடுத்துருக்குறேன். நம்ம இதெல்லாம் அப்படியே இதே சாயலில் மனசில் வச்சுங்க. ஐ ஃபவுண்ட் ஹிம் ஒர்க்கிங் இன் ஏ கம்பெனி. அவன் கம்பெனியில் வேலை செய்வதை கண்டுபிடித்தேன். ஃபைண்டுன்ற அந்த ரூல்ஸை கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் 2வது வேர்பு ஃபைண்டினுடைய பாஸ்ட் தான் ஃபவுண்டு. அது பக்கத்தில் ஹிம்ன்ற ஆப்ஜெக்ட் வந்துருக்குதா. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஒர்க்கிங் இன் ஏ கம்பெனி. ஒர்க்கிங் இன் ஏ கம்பெனி எடுத்து ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ரேஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுங்க. அடுத்த ரூல் 9. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் ஆக வரும். த பாய் ரீடிங் ஏ புக் ஈஸ் மை பிரதர். புத்தகம் படித்து கொண்டிருக்கும் பையன் என் சகோதரன். த பாய்ன்றது அது நவுனுங்க. இந்த சப்ஜெக்ட் இடத்துல வந்துருக்குனால ஒத்து கவனிங்க. த பாய்ன்றது நவுனுங்க. ரீடிங் ஏ புக் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கும். அப்படி புத்தகம் படித்து கொண்டிருக்கும். அப்போது அந்த ரீடிங்கிற இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எந்த நவனை பற்றி சொல்லுதுங்க? த பாய்ன்ற நவனை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த பாய்ன்ற நவனை பற்றி சொல்கிற ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ரேஸ் பாய்ன்ற நவனுக்கு பின்னாடி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இது என்ன வந்திருக்குது இந்த இடத்துல? அட்ஜெக்டிவாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு முன்னே இப்போ பார்ட் 1ல் நவனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவாக ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கும், போய் பாருங்கள். இது நவனுக்கு பின்னாடி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ரேஸ் அட்ஜெக்டிவாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ரீடிங் என்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் த பாய் என்ற நவனை பற்றி கூறுவதால் இது இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. நன்றி. நம்ம சேனலை போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.